யோக்டோ கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேபி கார்ன் மஞ்சூரியன். கோல்ட் பிரியம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் பிரசன்ஸ் யோக்டோ கிச்சன். பேபி கார்ன் மஞ்சூரியனுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: முதல்ல நம்ம பேட்டர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு 100 கிராம் மைதா, 70 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவர், 2 பிஞ்ச் சால்ட், பெப்பர் ஒரு பிஞ்ச், ஹோல் எக் 1 அண்ட் தேவையான அளவு தண்ணி. இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த திக்னஸ் இருக்கிறப்போ நம்ம இதை நிறுத்திடலாம். ஸோ நம்ம பேபி கார்ன் ஒரு 1.5 கப் சாப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேட்டரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பேபி கார்ன் ஃப்ரை பண்ணுறப்போ என்னடா கலர்லாம் மாறலையே, ரொம்ப வெள்ளையாகவே இருக்கே அப்படின்லாம் நினைக்க வேணாம். நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எதுலேயுமே கலர் இல்லை. ஸோ ஒயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் நைட்டாக ஃப்ரை ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்மளுக்கு இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இதை எடுத்துடலாம். அந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வரப்போவே இதை எடுத்துடலாம். இப்போது பேபி கார்ன் ஃப்ரை பண்ணியாச்சு. இதுக்கு மஞ்சூரியன் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 20 ml ஆயில், நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு கார்லிக், ஒரு பீஸ் ஜிஞ்சர் அண்ட் 3 பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஆனியன் அண்ட் கார்லிக்கோட பச்சைத்தன்மை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் கேப்சிகம் அண்ட் ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 3 டீஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் 3 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் அண்ட் ஃப்ளேவர் நிறைய இருக்கணும் அப்படின்னா இன்னும் சோயா சாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். பட் அப்படி ஆட் பண்ணுறப்போ நம்ம உப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம போட்டிருக்கிற அளவுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் சுகர், அண்ட் தேவையான அளவு தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக்காய் பாயில் ஆகிற டைமில் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பேபி கார்ன் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 தழை அப்படியே இதில் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாஸ்லாம் பேபி கார்னில் நல்லா கோட் ஆகணும். இது பாருங்கள், சாஸும் கார்னும் நல்லா பிளெண்ட் ஆயாச்சு. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இந்த மாதிரி எந்த டிஷ்க்கு வேணாலும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெடி.